தற்பொழுது தொலைபேசி வாயிலாக நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். திரு ஐயநாதன் வணக்கம். தற்பொழுது விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பல கருத்துக்களை குறிப்பிட்டார். அதில் அதிகார பகிர்வுதான் ஜனநாயகம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழகத்துல கூட்டணி ஆட்சி சாத்தியமா உங்களிடம்? நிச்சயமா சாத்தியம்தான். இப்போ ஒரு கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னம்னா, ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னம்னா, அதுக்கு மற்ற கட்சிகளினுடைய செல்வாக்கு தேவைப்படுதுன்னு சொல்லும் போது, அப்புறம் ஜெயிச்சு ஆட்சி முடிச்சிட்ட உடனே கூட்டணி கிடையாது, நாங்க மட்டுமே ஒரு அதிகாரத்தையும் வச்சுக்குவோம் அப்படின்றது சரியான தள்ளவே, சரியான ஒரு ஜனநாயகம் அல்லவே. இது நான் ரொம்ப நாளா வற்புறுத்திட்டு வர்றது தான். அதே மாதிரி தோல் திருமாவளவன் அவர்களும் இது ரொம்ப நாள் அதை பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஒரு கட்சிக்கு ஒரு கட்சியினுடைய ஆதரவு தேவைப்படுவது ஜெயிக்குதுன்னும் போது, அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு, இந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு, அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் இல்லாத ஒரு கூட்டணி என்ன விதமான கூட்டணி அது? எனவேதான் அவர் கூட்டணி ஆட்சி அப்படின்றத அவர் வற்புறுத்துறாரு, அதிகார பகிர்வு அப்படின்றத வற்புறுத்துறாரு. நான் அது முழுவதும் ஏற்கிறேன். இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை முறை இந்திய ஒன்றிய அரசுல அவங்க பங்கேற்றாங்க. அப்பெல்லாம் என்ன அர்த்தம்? அது ஒரு கூட்டணி ஆட்சி, கூட்டணியில நின்றவங்க கூட்டணி அதிகாரத்தை பெற்றாங்க, பலது செஞ்சாங்க. அப்ப அது மாதிரிதான் இங்கேயும். அப்ப டெல்லிக்கு ஒரு சட்டம், இங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டம், தலைக்கு ஒரு சீக்காய், தாடிக்கு ஒரு சீக்காய் அப்படின்னு பெரியார் சொல்லுவார். அந்த மாதிரியா அதெல்லாம். எனவே அது தவறு. திருமாவளவன் அவர்கள் கேட்பது சரி. திருமாவளவன் மட்டுமல்ல, அது காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும், கம்யூனிஸ்டுகளா இருந்தாலும், தமிழக வாழ்வுரிமை கட்சியா இருந்தாலும், தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகமா இருந்தாலும், எல்லாருக்குமே அமைச்சரவையில இடம் கொடுத்து ஆட்சி செய்வதுதான் சரியான கூட்டணி அரசியலா இருக்கும். அதுதான் ஒரு நிரந்தர கூட்டணியையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பொதுவான ஏற்புடைமை தமிழ்நாடு முழுவதும் மக்களிடையே இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஒரு கட்சி என்ன சாதிச்சதுன்னு சொல்லுங்க. 2 எம்பிங்க இருக்காங்க, 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்களால என்ன பண்ண முடியுது மக்களுக்காக சொல்லுங்க. ஏன்னா அதிகாரம் கிடையாது. வெறும் மக்களவை உறுப்பினர், மாநிலம் சட்டப்பேரவை உறுப்பினர், அவ்வளவுதான். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்து பாருங்க. அப்ப இது என்ன அர்த்தம்? நாங்க வெற்றிக்கு மட்டும் நாங்க தேவை, ஆட்சிக்கு கிடையாது அப்படின்னு சொல்றது எப்படி அதை ஏற்க முடியும்? அதனாலதான் அவர் சொல்றாரு, இனிவரும் எதிர்காலத்திலாவது அந்த மாதிரி அதிகார பகிர்வு அப்படின்றத அடிப்படையா வச்ச கூட்டணி ஆட்சி அப்படின்றத அவர் சொல்றாரு, வற்புறுத்துறாரு. அதுல ஒன்றும் தவறே இல்லை, மிக சரியான கருத்து, நான் வரவேற்கிறேன். இணைப்பில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஐயநாதன்.